வணக்கம் நண்பர்களே, பிஎஸ்கே குக்கிங் சேனல் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்ப்பது மட்டன் சுக்கா. இதற்கு நாங்கள் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கொண்டோம். நன்கு கழுவி தண்ணீரில் அலசி குக்கரில் எடுத்துக்கொண்டோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொண்டோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொண்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொண்டோம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நன்கு மிக்ஸ் பண்ணி குக்கரை அடுப்பில் வைத்து மூடி போட்டு விசில் விட வேண்டும். 5 விசில் விட்டால் நாங்கள் மட்டன் நல்லா வந்திருந்தது. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். குக்கர் விசில் வரும் நேரத்தில் 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 6 காஞ்ச மிளகாய். அடுப்பில் கடாய் வைத்து சிம்மில் வைத்து நாம் எடுத்து வைத்து கொண்டிருந்த தனியா, மிளகு, சீரகம், சோம்பு இவற்றை சேர்த்து வறுத்தெடுக்க வேண்டும். அதனுடன் காஞ்ச மிளகாய் 4 நம்பர் சேர்த்து வறுக்க வேண்டும். கூடவே எடுத்து வைத்து கொண்டிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுக்க வேண்டும். அடுப்பை சிம்மில் வைத்து தான் வறுக்க வேண்டும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கணும். ஒரு தனியா பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்தோம்னா உடையிற மாதிரி இருக்கும். கருவேப்பிலையும் கையில் தொட்டோம்னா அந்த உடையிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரன்னு பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து பூண்டு ஒரு 20-15 பல் எடுத்து நசுக்கி வைத்து கொள்ள வேண்டும். கடாயை அடுப்பில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் விட வேண்டும். அதற்குள்ளாக 2 வெங்காயம் பெருசு நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். 20 சின்ன வெங்காயம் உரித்து வைத்து கொள்ள வேண்டும். 2 தக்காளி நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கொள்கிறோம். சோம்பு சேர்த்து இலை சேர்த்து பின்பு பட்டை, சிறிதளவு பட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து காஞ்ச மிளகாய் 2 நம்பர், நாம் பவுடருக்கு 4 நம்பர் போட்டோம், இதில் 2 நம்பர் போட்டிருக்கோம். போட்டு பெரிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். முதலில் பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொடியாக நறுக்கி வைத்து கொண்டிருந்த பெரிய வெங்காயத்தை சேர்க்க வேண்டும். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டும். பெரிய வெங்காயம் சேர்த்து வதங்கி கொண்டிருக்கும்போது இடித்து வைத்து கொண்டிருந்த பூண்டையும் சேர்த்து வதக்கி கொள்ளலாம். தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அதனுடன் நமது சிறிய வெங்காயம், தோல் உரித்த சிறிய வெங்காயத்தை 2-3 துண்டங்களாக வெட்டி வைத்திருக்கிற சிறிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளலாம். நன்கு வதக்கி இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து நன்கு வதக்க வேண்டும். நன்கு பொன்னிறமாக வதங்கி வரும் வேளையில் நாம் நறுக்கி வைத்து கொண்டிருக்கின்ற 2 தக்காளியை சேர்த்து அதனுடன் நன்கு வதக்கி கொள்ளலாம். நன்கு வதக்கிய பின் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட வேண்டும். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொண்டோம். நன்கு எண்ணெயிலே வதக்கிவிட்டு நாம் வேக வைத்த மட்டனில் இருந்த தண்ணீரை எடுத்து சேர்த்து விட வேண்டும். சேர்த்து நன்கு கலக்கி
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சிறிது நேரம் கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி வந்து பதத்தை வந்தோடனே நாம் அரைத்து வைத்திருக்கின்ற அந்த மசாலா பவுடரை 1 ஸ்பூன் அளவு சேர்த்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்து கலந்து விட வேண்டும். கலந்து விட்டு சிறிது நேரம் கொதிக்க விட்டு நமது வேக வைத்த மட்டனை கடாயில் சேர்த்து கிளறி விட வேண்டும். நம்ம வேக வைத்த மட்டன் இந்த கிரேவியோடு சேர்ந்து கிளறி விட்டு நன்கு கொஞ்சம் கொதிக்க விட வேண்டும். இது நல்லா கொதிக்கட்டும். நாங்கள் இது மட்டன் சுக்கா ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா சோறு செய்ய போகிறோம். இதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் தனியாக எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பவுடரை இன்னொரு ஸ்பூனு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, மட்டன் சுக்கா சோறு ரெடி. இந்த பாருங்கள், பிளேட்டில் வச்சுருக்கோம் மட்டன் சுக்கா சோறு, மட்டன் சுக்கா. நன்றி, வணக்கம்.